பாய் வீட்டில் மட்டன் பிரியாணிக்கு அடுத்த ஃபேமஸே இந்த மட்டன் கைமா உருண்டை தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மட்டன் கொத்துக்கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி, அந்த மட்டன் கொத்துக்கறி, இது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம் தூள், அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் ஒரு 10லேருந்து 25 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் பருப்பு. இது வந்து கடலைப்பருப்பாக கூட இருக்கலாம், பாசி பருப்பாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாமே போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. கறி வந்து ஒரு 3/4 அளவு வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 அளவு வேகணும். அப்புறம் ஒரு சைடில் பொட்டுக்கல்லை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், நல்லா பவுட்ராக. இந்த பேஸ்ட் கூட நம்ம பொட்டுக்கல்லை போட்டு அரைக்கணும். அப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததும் இதையும் மிக்சியில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிருங்க. இது கூட கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். அரைச்சதுக்கப்புறமா உப்பு போடுங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டோடு இதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டு தான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஷேப் பண்ணி ஒரு ரவுண்ட் வந்து அதுக்கப்புறம் மேலே ஒரு முக்கோணமாக வந்து ஷேப் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நாங்கள் சீஸ் வச்சு கூட ட்ரை பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.